வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண்மையை கவனமாக செய்தால் லாபகரமானதே எனும் தலைப்பில் பல்லாண்டு வேளாண்மையில் ஈடுபாடு காட்டி வரும் முன்னோடி விவசாயி வழி கருத்துக்களை பிற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். பொதுவாக வேளாண்மையில் வெற்றி பெற பயிற்சி, முயற்சி, அனுபவம் முக்கியம் என்பர். அந்த அடிப்படையில் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பலதரப்பட்ட முன்னோடி விவசாயிகளும் பல்வேறு பயிர் சாகுபடியில் திறம்பட செயல்பட்டு வெற்றி பெற்று வருகின்றனர். வேளாண்மையில் வெற்றி பெறுவது அவ்வளவு கடினமான பணியா? வெற்றி பெற ஒவ்வொரு விவசாயியும் தங்களை எப்படி ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? அரசின் வேளாண் சார் திட்டங்களை புரிந்து பயனடையும் வழிவகைகள் என்ன? இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் துவரங்காடு பகுதியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி பி. செண்பகசேகர பிள்ளை அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டுகால வேளாண்மை அனுபவம்? பயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன பயிர்களில் ஈடுபாடு? சுமார் 50 ஆண்டுகளாக விவசாயத்தை நான் செய்து வருகிறேன். நான் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். கடந்த காலங்களில் முழுமையாக நெல் பயிர் செய்து வந்தோம். இப்போ தற்பொழுது நெல் பயிரை தவிர்த்து வாழை, தென்னை, மரிச்சினி போன்ற பயிர்களையும் செய்து வருகிறோம். நெல் பயிர் தவிர்த்துங்கிறீங்களே, அதை குறைச்சிக்கிட்டோம். அப்படி சொல்லுங்க. நெல்லை குறைச்சிக்கிட்டு வாழை, தென்னை அதுல முக்கிய கவனம் செலுத்தி வருகிறோம். நீங்க நெற்பயிரை தவிர்த்து அல்லது குறைத்துன்னு வார்த்தையை சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு காலத்துல 30,000 ஹெக்டேர் இருந்தது, 5,000, 6,000 ஹெக்டேருக்கு வந்ததுக்கு பிறகும் இப்ப கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி நெல் விவசாய பரப்பு கூடுதுன்னு ஒரு பேச்சு அடிப்படுத. ஆமா, அதற்கு உங்களுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. விவசாயம் யந்திரமயமாயிருக்கு. உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்கு. நெல்லுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதனால விவசாயத்தை மக்கள் கொஞ்சம் ஆர்வமா செய்யணும். மக்கள் ஆர்வம் அப்படிங்கறத விட வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் ஈடுபாடு கூடிட்டு இருக்குன்னு சொல்லாமா? இளந்தலைமுறை ஈடுபாடு கொஞ்சம் இப்போ வர விட அதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா நல்ல விலை கிடைக்கும் பார்த்தா, அதனால கொஞ்சம் ஆர்வத்தில் வராங்க. வேளாண்மை செழிக்கணும் அப்படின்னு சொன்னா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்கிறாங்களே. இன்னைக்கு எந்த கிராமத்திலயுமே மந்தையா மாடுகள் போகிறத பார்க்க முடியலையே. உங்களுடைய அனுபவ ஈடுபாடு எப்படி? அந்த காலம் இந்த காலம் வேளாண்மை செய்யணும்னு சொல்லிட்டுன்னா நீங்க சொன்ன மாதிரி கன்றுகாலினுடைய பெருக்கம் நமக்கு முக்கியமா தேவை. கால்நடைகள் வளர்ப்பு ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 50 மாடு 100 மாடுன்னு இருந்து அது காலப்போக்கில் குறைஞ்சி போவதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த வேளாண் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லாம இருந்தது. அதாவது மலைப்பகுதிகளில் ரெவன்யூ புறம்போக்கு இருந்து அதுல மாடுகள் பயணிச்சிட்டு இருந்து. ஆனா இப்ப அனைத்து பகுதியுமே இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாட்டு இன்னைக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கிட்டாங்க. இதனால நம்ம மாடுகளை கொண்டு போக முடியல. அதோட முன்பு காலத்தில எல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மாடு மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, அனுமதி சீட்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நமக்கு மாடுகளை மேய்ச்சிருந்தாங்க. மாடு பெருக்கமா இருந்து இன்னைக்கு அந்த அனுமதி சீட்டு கொடுக்கறதுனால இன்னைக்கு மாடு பெருக்கம் வாழ்நடை வளர்ப்பு என்பது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. சரி, அப்ப நிலத்தை வளப்படுத்துறதுக்கு இயற்கை ரீதியான சாகுபடி நுட்பங்களை கையாளுறதுக்காக இயற்கை ரீதியான உர பயன்பாடு அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இப்ப என்னன்னா விவசாயிகள் இயற்கை வளத்தினுடைய பயன்பாடு நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனால அவங்க பிற மாவட்டங்கள்ல இருந்து அந்த இயற்கை உரங்களை வாங்கிட்டு இங்க பயன்படுத்துறாங்க. வாழைக்கானாலும் சரி, தென்னைக்கானாலும் சரி, மற்ற பயிர்களுக்கு பிற மாவட்டங்கள்ல இருந்து தான் வாங்கிட்டு வராங்க. நீங்க ஒரு முன்னோடி விவசாயி, 50 ஆண்டு கால அனுபவம். நீங்க ஏன் மற்ற பிற விவசாயிகளுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடாது? தக்கை பூண்டு போடலாம், சணப்பு போடலாம், உளுந்து போடலாம், பயறு போடலாம், இந்த மாதிரியான பயிர்கள் ஈடுபாட்டின் வழி நிலத்தை கூட வளப்படுத்தலாம் சொல்றீங்களா? நிச்சயமா நம்ம அதை முன்னோடியா செய்து காணிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பசுந்தாள் உரங்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அரசும் இந்த விதைகளை மானிய திட்டத்தில் கொடுக்காங்க. அதனால இன்னைக்கு பரவலாட்டு அந்த பசுந்தாள் உரங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. தக்கை பூண்டு, சணப்பு இந்த மாதிரி பயிர்களை போடுவாங்க. அது நிலம் வளப்படும். நிலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் பெருகும். இதனால நல்ல செழிப்பான பயிர் வளரும். இயற்கை விவசாயம் நிலத்தை வளப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில வேளாண் துறை என்ன மாதிரியான முன்னெடுப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது? வேளாண் துறை இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணுங்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முதல் கட்டமாட்டு உங்களுக்கு பசுந்தாள் உரங்கள் பயன்பாடு அதை பயன்படுத்த சொல்றாங்க. உரங்களுடைய அளவு தேவையான அளவு மண் பரிசோதனை செய்து தேவையான அளவுக்கு ரசாயன உரங்களை போடுங்க, மற்ற உரங்களை தவறுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இயற்கை விவசாயம் மூலமாட்டு செய்யப்பட்ட
விளைபொருள்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காங்க. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்காங்க. பயிற்சி கொடுக்காங்க. எல்லா மகளிர்களுக்கானாலும் சரி, விவசாயிகளுக்கானாலும் சரி பயிற்சிகள் வந்து கொடுக்காங்க. அதன் மூலம் வந்து இன்னைக்கு விவசாயிகள் அதுல வந்து ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்காங்க. பயிற்சி அப்படின்னு ஒண்ணுதான் ஒரு ஞாபகம் வருது. ஒரு 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால கூட அதிகாலை வேளையில ஒரு நோட்டையும் பெண்ணையும் கொடுத்து உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள், மகளிர் விவசாயிகளை வந்து நன்மை தரும் பூச்சிகள், தீமை தரும் பூச்சிகளை படம் வரைஞ்சி அதனுடைய பாகங்களை குறிச்சிட்டு வாங்க, நாங்க வந்து தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு வயல்வெளிக்கே கூட்டிட்டு போய் வயல்வெளி பள்ளி அந்த ஒரு நடைமுறை இப்பவும் தொடர்றதா? இப்படி இல்ல, இப்ப கடந்த காலத்துல அப்படி நடத்தாங்க. ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து வயல்வெளி பள்ளிகளை ஏற்படுத்தி அதிகாலையிலே வந்து விவசாயிகள், விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து வயலுக்குள்ள இறங்கி அந்த பூச்சிகளை கண்டறிந்து நன்மை தரக்கூடிய பூச்சி எது, தீமை தரக்கூடிய பூச்சி எதுன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் வந்து விவசாய மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இப்ப நடத்துறாங்களா? இப்போ வந்து மற்ற ஊடகங்கள் வாயிலாகவும் குறுஞ்செய்திகள் வாயிலாகவும் மெசேஜ் மூலமாக இந்த இடத்துல தெளிவுபடுத்துங்க. ஒரு அனுபவபூர்வமான விவசாயி வயல்வெளி பள்ளியில நான் கலந்துகிட்டவன், எனக்கு தெரியும் நன்மை தரும் பூச்சிகள், தீமை தரும் பூச்சிகள், என்னென்ன பூச்சிகள் நன்மை தரும் பூச்சிகள், என்னென்ன பூச்சிகள் தீமை தரும் பூச்சிகள் சொல்லுங்க பாப்போம். அதுல வந்து நிறைய பூச்சிகள் வந்து 2 பூச்சிகளும் நம்ம வயல்வெளிகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தாச்சுன்னு சொன்ன சிலந்தி, அதே மாதிரி ஊசி தட்டான், பொறிவண்டு, இதெல்லாம் வந்து இந்த தீமை தரக்கூடிய பூச்சிகள் தான் இதனுடைய முழு நேர ஆகாரம். சாப்பிடும். அதனால வந்து முட்டை பருவத்திலேயே அடிக்கக்கூடிய பூச்சிகளும் இருக்கு, நன்மை தரும் பூச்சிகள். இதனுடைய பெருக்கத்தை நம்ம கண்டாலே வந்து நம்ம மருந்தடிக்கிறத தவிர்த்தரலாம். இப்ப நம்ம தேவையில்லாம மருந்தடிக்கும் போது வந்து இந்த நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் அழிஞ்சு போகும். அப்ப பொருளாதார சேத நிலைங்கிறது இந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை வச்சுதான் அளவிடப்படுதா? நிச்சயமாக இந்த பொருளாதார சேதனை இது அதோட கூடுதலாக இருக்கும். பரவலாட்டு சிலந்தி, பொறிவண்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்ப இது அதை சமன் செய்தலுங்கிறத நம்ம உணர்ந்து மருந்தடிக்க தேவையில்லை. பார்த்த பூச்சை பார்த்த உடனே மருந்தடித்தல்ங்கிறது நமக்கு காசு விரயம்ங்கிறீங்க. நிச்சயமா. கண்டுணர் சுற்றுலா அனுபவம் வேளாண்மையில என்ன வல்லுநராக்கி இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமா 100% சொல்லுவேன். அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது நான் வீடும் வயலும் இந்த ஒரு ஆளு இன்னைக்கு இந்த வேளாண்மை துறை மூலமாக பல்வேறு இடங்களுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. கண்டுணர் சுற்றுலா, அதே மாதிரி கண்காட்சி கல்விகள்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் கல்லூரிகள், அதே மாதிரி சின்ன சின்ன ஆராய்ச்சி நிலையங்கள், நெல் ஆராய்ச்சி நிலையங்கள், இவற்றுக்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போனதோடு அல்லாம இந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு எங்களை கூட்டிட்டு போனது நிமித்தமாக இன்னைக்கு நான் வந்து பல்வேறு செயல்பாட்டுகளை என்னுடைய விளைநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டது. யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்க புறவுல அது பிரதிபலிக்குதா? எப்படி? நிச்சயமா. இப்ப நான் செய்த பார்த்தானே மற்றவங்க செய்வாங்க. முன்னோடியாட்டு நம்ம ஒண்ணு செய்தான்னு சொன்னா அது பக்கத்து வயல்காரங்க செய்வாங்க, அவங்க அடுத்தவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் அது வந்து பரவலாக்கப்பட்டது. நெல் சாகுபடியில் நீங்கள் சந்தித்த சவால்கள், சாதனைகள்? அதாவது வந்து பழைய காலங்களில் வந்து எல்லாருமே சுயசார்போடு இருந்தாங்க. விவசாயிகள் வந்து அவங்கள்ட்ட வித்து இருந்து, மாடு இருந்து, சக்கடா வண்டி இருந்து, எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து அவங்க சுயசார்பாக இருந்துட்டாங்க. காலப்போக்கில் வந்து இது எல்லாமே அந்நிய போயிட்டு போயிடுச்சு. இப்ப வந்து வித்துக்கு வந்து வேளாண்மை துறையும் தனியார் துறைகள் தான் நாடி இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட ஏர் இருந்து உழவுக்கு வீட்டிலேயே ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எந்திரமான டிராக்டர் வந்துட்டு, நடுவதுக்கு ஆள் இருந்து இந்த ஆள் இல்ல, இப்ப வந்து நடுவு எந்திரம் வந்துட்டு, இப்படி வந்து விவசாயம் வந்து எந்திரமயமானதுனால வந்து விவசாயம் வந்து இப்ப ரொம்ப ஈஸியாகி போச்சு. இயந்திரமயமாதல்லையும் கூட இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அனுபவபூர்வமான விவசாயியா இருந்தாலும் கூட தனியார் இயந்திரங்களை தான் பயன்படுத்துறீங்களா, அல்லது வேளாண் பொறியியல் துறை வாடகைக்கு கொடுக்கறோம், விவசாயிகளுக்காக நாங்க ஈடுபாடு காட்டுறோம், லாபகரமா செய்யறோம், மணிக்கூருக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற தன்மையை குறிப்பிடுறாங்களா, அனுபவிக்கிறீங்களா? நிச்சயமா. இப்ப வேளாண் பொறியியல் துறை மூலமாட்டு எல்லா இயந்திரங்களும் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அதுக்குள்ள குறிப்பிட்ட அளவுகளை நம்ம முன்கூட்டியே பதிவு செய்யணும். பதிவு செய்தானா அதுக்குள்ள கட்டணத்தை வச்சு குறைந்த கட்டணம் அவங்கள்ட்ட அதை கொண்டு வந்து அந்த வயல்வெளி உழுவதுக்கானாலும் சரி, அறுவடைக்கானாலும் சரி, வரப்பு போட்டதுக்கானாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட எந்திரம் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இன்னும் வந்து தமிழக அரசு மூலமாட்டு எல்லா தொடக்க கூட்டுறவு வங்கிகள்லயும் வந்து ஒவ்வொரு வந்து அந்த பகுதிக்கு தேவையான எந்திரங்கள், டிராக்டர்கள், அறுவடை எந்திரம், நடவு எந்திரம், புஷ்கட்டரு, என்ன தேவையோ அந்த பகுதிக்கு அதையெல்லாம் எல்லா தொடக்க வேளாண் கூட்டுறவுகளிலும் இருக்கு. அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். மத்திய அரசு வந்து இன்னைக்கு விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒற்றுமையை வலிமை அப்படிங்கிற ரீதியில நிறைய நிறுவனங்களை உருவாக்கி நிறைய சலுகைகள் பண்றாங்களா? நீங்க இப்ப சொல்ற மாதிரியான இயந்திர பயன்பாடு கூட அதுல இருக்குதுங்கிறாங்களா? அந்த ஒரு முன்னெடுத்தல் இருக்கா? எப்படி? ஆமா, மத்திய அரசு மூலமா தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு திட்டங்கள், பயிற்சிகள், கட்டுநர் சுற்றுலா போறது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ஆத்மா திட்டம் மூலமாட்டு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பணிகளை விவசாயத்துக்காக செய்யிட்டு இருக்காங்க.
அது மாதிரி அண்மையில குறிப்பா இன்னைக்கு சொல்லணும் போல இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சதுனால வந்து இன்னைக்கு வேளாண் எந்திரங்களுடைய விலை குறைஞ்சு போச்சு, ரசாயன உரங்களுடைய எந்திரங்கள் அது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கைங்கிறீங்க. அது வரவேற்கத்தக்க இன்னைக்கு 5% ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு எல்லாமே நமக்கு குறைஞ்ச விலையில கிடைக்கும். அது வந்து ஒரு மாற்றத்தை விவசாயத்துல உருவாக்கும். பாரம்பரிய ரகங்கள், ஒட்டு ரகங்கள் ஒப்பீடு செய்ய பார்ப்போம். அதாவது பாரம்பரிய ரகங்களை பொறுத்தவரை சொல்லியாச்சுன்னா நெல்லை பொறுத்தளவுல வந்து பல்வேறு ரகங்கள் இருந்து அது ஒரு காலத்துல எடுபட்டு இப்ப பழையபடி அது வந்து மக்கள் மத்தியில பிரபலம் ஆகி அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உங்களுடைய அனுபவத்துல பாரம்பரியமான அன்னன்ன ரகங்கள் கூட எனக்கு அனுபவம் உண்டு, அப்படி நாங்க பண்ணுவோம் அப்படின்னு. காலத்துல வந்து நாங்க வந்து கன்னிப்பூரை வந்து உங்களுக்கு கட்டி சம்பா தான் போட்டு இருந்தோம். அதே மாதிரி கீரை சம்பா, வெச்சி சம்பா இந்த ரகங்களை போட்டுட்டு இருந்தோம். கும்பப்புல, வாசன மண்டம், தட்டார உள்ள இந்த ரகங்களை போட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த ரகங்கள் எல்லாம் மகசூல் ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது மழைக்காலங்கள்ல தாங்காது, விழுந்துடும். இப்படிப்பட்ட இடர்பாடுகள் இருந்துட்டு இருந்து இன்னைக்கு உயர் விளைச்சல் ரகங்கள் வந்திருக்கு. இந்த ரகங்கள் வந்து அபரீதமான மகசூலை நமக்கு கொடுக்கு. அதோட மட்டும் இல்லாம மழை காலங்கள்ல சாயாது, அறுவடைக்கு ஈசி குறுகிய கால ரகங்கள். அன்னைக்கெல்லாம் வந்து அந்த ரகங்கள்லாம் வந்து 150 நாள் 180 நாள் வரை இந்த வல்லரக்கம் போன்ற ரகங்கள்லாம் இன்னைக்கு வந்து 110 நாள் 120 நாள்லயே முடிஞ்சு போகும். அந்த மாதிரி குறுகிய ரகங்கள் வந்ததுனால வந்து நமக்கு பராமரிப்பு செலவு குறைவு, நல்ல மகசூல் கிடைக்கி, உரச்செலவு குறைவு. இதனால வந்து இந்த ரகங்கள் வந்து இன்னைக்கு வரவேற்கத்தக்கதுதான். தொடர் தொழிப்பு எடுக்கிறதுனால நிலத்துக்கு வந்து ஒரு நல்லதுங்கிறீங்களா, அல்லது இயந்திரங்கள் கொண்டு போக முடியாத ஒரு நிலை வரும் நாட்கள்ல ஏற்படும் அப்பந்தான் யோசிப்போங்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து விளைநிலங்கள்லாம் வீட்டு மனைகளாக மாறிட்டு இருக்கு. அந்த விளைநிலங்களுக்கு போகக்கூடிய முகப்பில் உள்ள வயலையெல்லாம் வாங்கி வேலி போட்டு வீட்டு மனைகளாக மாத்துறதுனால இன்னைக்கு வயல் பரப்புக்குள்ளார உங்களுக்கு எந்திரங்களை கொண்டு போவது வந்து பெரிய சவாலாக இருக்கு. இது மாவட்ட நிர்வாகத்துக்கு இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னு புரியல. நீங்க தொடர்ந்து நம்ம தொழிற்போகமா நிலத்துல எடுத்துட்டே இருந்தா இயந்திரங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எடுக்க முடியாத நிலை ஏற்படுமா, படுவம் ஆயிருமா? அதாவது தொடர்ந்து 2 பூமே நீங்க வந்து தொழில அடிக்கும் போது வந்து எந்திரங்கள் படுவம் பிடிக்கிறோம். அப்படிங்கிற போது இந்த நடவு எந்திரம் இதெல்லாம் கொண்டு போது ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன காரணம்? தொழிற்போகத்துக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கீங்களா? பொடிப்போகங்கிறது மறுவிட்டு வருத. அதாவது பொடிப்போகத்துல வந்து பருவம் தப்பிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா களையை ஏறி பிடிச்சுக்கிடும். அந்த களையை பிடிச்சி மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து எல்லாரும் வந்து உழுது நடவுக்கு, நாத்துப்பாய் நடவுக்கு விருப்பப்படுவாங்க. அதனாலதான் வந்து இப்ப சமீப காலமா வந்து விதைப்பும், தொழில் விதைப்பும், பொடி விதைப்பும் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் அந்த விதைப்பு மூலமா மிச்சப்படும். ஆனா அதுலயும் சில இடர்பாடுகள் வந்திருக்கு. இப்ப சமீபத்துல கூட இந்த ஊரை நெல்லுன்னு சொல்லக்கூடிய வால்நெல் வந்து பல பகுதிகளில் வந்து இந்த மகசூலை உருவாப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து பாரம்பரியமா அந்த பண்டு காலம் தொட்டு இந்த ஊரை நெல் இருந்திருக்கு. அப்படி இருக்க சமயத்தில் நமது முன்னோர்கள் வந்து அதை வந்து அடுத்த பூ வந்து உழுது நட்டுட்டான்னு சொன்னாங்கன்னா அதை பறிச்சு ஒதுக்கலாம். அதனால அது கட்டுப்பாடாயிடும். வேளாண்மையில இப்ப வெற்றி பெறணும் அப்படின்னு படிச்சு முடிச்சுட்டு ஒரு இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை, அப்பாவுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வயசாயிட்டு இருக்கு அப்பாவுக்கு, நம்ம ஏன் அந்த பயிரெடுத்து செய்யக்கூடாது, லாபம் இருக்குமா? அதை இந்த நிகழ்ச்சி வாயிலா ஒரு அனுபவபூர்வமான விவசாயி இளைஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்தா வெற்றி பெற முடியுமான்னு நினைக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்தலாமா? ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு வந்து 6 மாச பயிர், 6 மாசத்திலே நமக்கு அதனுடைய லாப நஷ்டத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஒரு புதுசா வரக்கூடியவங்க திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிடல் உழைப்பு வேணுங்கிறீங்களா? உழைப்பு வேணும். அதாவது வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிஞ்சுட்டு செய்யணும். இப்ப உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்திலே வந்து நம்ம வந்து விதை ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்த பருவத்துல இந்த ஏரியால இந்த ரகம் தான் செழிப்பா வரும்னு சொன்னா அந்த ரக தேர்வு வந்து முக்கியம். அது பிறகு வந்து இந்த விதைகள் வந்து தரமான விதைகளா இருக்கணும். அந்த தரமான விதைகளை வந்து நம்ம நாட்டு போகும்போது விதை நேர்த்தி மூலமாட்டு விதை நேர்த்தி செய்து அதுக்கான நடைமுறைகளை செய்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நடவுல வந்து 30 நாள் வந்து நோயோ பூச்சியை தாக்காது. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம திட்டமிட்டு செய்யணும். திட்டமிடல்ங்கிறது வந்து உங்களமா இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள்கிட்ட ஒரு கலந்த ஆலோசனை மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா. அனுபவத்தை எப்பவுமே அடுத்த இருந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்பதான் வரும். அது வந்து முக்கியமாக வந்து மண் பரிசோதனை. நம்ம நிலத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு தடவையும் மண் பரிசோதனை செய்து அதுக்கு ஏற்றவாறு வந்து நம்ம உரம் போடலாம். இயற்கையான தலை சத்து தரக்கூடிய உங்களுக்கு தலை சத்து பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நிலத்தை வளப்படுத்தலாம். மருந்தடித்தல்களை தவிர்த்துக்கிட்டு திட்டமிட்டு நீங்க பயிர் சொன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் கூண்டாருக்கு கொடுக்கு. அப்ப நம்ம ஒரு கோட்டைக்குன்னு பார்க்க சமயத்துல 2,175 ரூபாய் கிடைக்கும். வெற்றி பெற 1008 வழி இருக்கு. வேண்டாலும் முயற்சி செய்தால் வெற்றி காணலாம். சிரமம் இல்லாம கேட்கணும். நிச்சயமா. உங்க அலைபேசி எண் சொல்லலாமா? என்னுடைய அலைபேசி எண் வந்து 98947621
9864. நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 9894462064. இன்னும் ஒரு தடவை சொல்லிக்கலாமா? 9894462064. இந்த அலைபேசி வாயிலா ஒரு இளைஞர் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் விவசாயத்துல ஈடுபாடு காட்டணும், உங்களை எப்ப வந்து சந்திக்கலாம், அலைபேசி வாயிலா இப்ப பேசலாமா அப்படின்னா பதில் எப்படி இருக்கும்? நிச்சயமா நான் எப்படி தொடர்ந்து பல விவசாயிகள் என்ற கேட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கும் நான் அதை பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்வம். இதுவரை வேளாண்மையை கவனமாக செய்தால் லாபகரம் எனும் பொருளில் அனுபவபூர்வமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி தரிசு நிலங்களும் பசுமையாகிற மாதிரி ஈடுபாட்டை கூட்டுற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நேயர்கள் இதுவரை வேளாண்மையை கவனமாக செய்தால் லாபகரமானதே வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் துவரங்காடு பி. செண்பகசேகர பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் லாரன்ஸ் யூசுப் ஆகியோர்.